அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் தினமணியில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு திருக்குறள். திருக்குறள் என்ன திருக்குறள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையானுளை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவனிடத்தில் ஆக்கமானது தானே அவன் உள்ள இடத்திற்கு வழி கேட்டுக்கொண்டு போய் சேரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சோர்வு இல்லாத ஒரு நபர்கிட்ட ஊக்கமானது தானாகவே போய் சேரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுதான் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திருக்குறளின் 594 அதிகாரம் ஊக்கமுடைமை. வேறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நேத்து பாராளுமன்ற கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படிங்கிறது தொடங்கி இருக்கு. எப்பயுமே பார்த்தோம்னா பிப்ரவரி 1ஆம் தேதி சமீப ஆண்டுகளில் பிப்ரவரி 1ஆம் தேதி பார்த்தோம்னா நமக்கு பட்ஜெட் அப்படிங்கிறது தாக்கல் செய்யப்படுது. இந்த பிப்ரவரி 1க்கு முன்னாடி நாள், ஜனவரி 31 பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் பார்த்தோம்னா பொருளாதார ஆய்வறிக்கை அப்படிங்கிறது நம்மளுடைய நிதி அமைச்சகத்தால் வெளியிடப்படுது. அந்த வகையில் இந்தியாவுக்கான பொருளாதார ஆய்வறிக்கை அப்படிங்கிறது நேற்று வெளியிடப்பட்டிருந்துச்சு. அந்த ஆய்வறிக்கையில் போன வருஷம் இந்தியாவுடைய பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு, என்ன நிலையில் இருந்துச்சு, என்ன சதவீதத்தில் வளர்ந்திருக்கு, அடுத்து வரக்கூடிய நிதியாண்டில் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும், இந்த மாதிரியான தகவல்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ பார்த்தோம்னா இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது போன நிதியாண்டில் 6.4% இருந்திருக்கு. இந்த வரக்கூடிய நிதியாண்டில் பார்த்தோம்னா இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 6.3 இருந்து 6.8% இந்த ஒரு ரேட்ல இருக்கும் அப்படிங்கிறத பொருளாதார ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறத பார்த்தோன்னா நமக்கு கம்மியாக இருக்கு. ஓகேங்களா, 2 வருஷத்துக்கு முன்னாடி 9% இருந்துச்சு. அதுக்கப்புறமா 8.2% 8.2% இருந்துச்சு. அதன் பிறகு பார்த்தோம்னா இப்போ 6.3% நமக்கு குறைந்திருக்கு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய காரணங்கள் சொல்றாங்க. முதல்ல நமக்கு அர்பன் கன்சியூமரோட டிமாண்ட் அப்படிங்கிறது கம்மியாயிருச்சு. அர்பன் கன்சியூமரோட கன்சம்ஷன், அவங்க நுகர்வு பண்ணக்கூடிய அந்த விகிதம் அப்படிங்கிறது கம்மியாயிருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு ரீட்டைல் இன்ஃப்ளேஷன், ஓகேங்களா, சில்லறை பணவீக்கம் அப்படிங்கிறது 5.4 இருந்து இப்போதான் கம்மியாயிருக்கு, 4.9. ஆனால் இதுவுமே ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்கு. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வெளியே போகிறது, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அப்படிங்கிறது சரிய தொடங்குனது, நம்மக்கிட்ட கம்மியாயிட்டே போகக்கூடிய இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ், அதிகமாகிட்டே போகக்கூடிய ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறது, பிரைவேட் செக்டாருடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி பின்னோக்கி நகர்ந்ததுக்கான காரணம் அப்படிங்கிறது. இருந்தாலும் இந்தியா விக்சித் பாரத் அப்படிங்கிற இலக்கை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கோம். 2047 பார்த்தோம்னா நம்ம டெவலப்டு கண்ட்ரியா இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இலக்காக இருக்கு. அந்த இலக்கை நோக்கி நகரணும் அப்படின்னா இந்தியா கட்டாயம் என்ன பண்ணணும், அதாவது இந்தியா அடுத்த வரக்கூடிய ஆண்டுகளில் 8% மேலே இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி இருந்தால் மட்டுமே இந்தியா 2047 விக்சித் பாரத் அப்படிங்கிற ஒரு இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. வேற என்ன செய்திகள் இங்கே பார்க்குறோம் அப்படின்னா, இந்தியாவுடைய அந்நிய செலவாணி கையிருப்பு அப்படிங்கிறது 64,000 கோடியாக இருக்கு. இந்தியாவுடைய ஏற்றுமதியில் 55% பங்களிப்பு சேவைத்துறைக்கு இருக்கு, சர்வீஸ் செக்டாருக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 7வது இடத்துல இருக்கோம் நம்ம. ஓகேங்களா, சேவை துறையுடைய ஏற்றுமதி அப்படிங்கிற அந்த பங்களிப்பை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப இந்தியா 7வது இடத்துல இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொருளாதார ஆய்வறிக்கை அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துறைகளை பற்றியும் முக்கியமான கருத்துக்களை வெளியிடும். அந்த வகையில் பார்த்தோம்னா 2-3 முக்கியமான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. நமக்கு ஒரு சில பெருநிறுவனங்களுடைய முதலாளிகள்லாம் பார்த்தோம்னா 60 மணி நேரம் 70 மணி நேரம் வேலைகளை செய்யணும் அப்படிங்கிற கருத்துக்களை சமீபத்தில் வெளியிட்டிருந்தாங்க. அந்த மாதிரியான வேலைகள் இருக்கக்கூடாது. 60 மணி நேரம் அப்படிங்கிறது வேலை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் அதிகமாக ஏற்படும். இதனால அந்த வேலையோட திறன் அப்படிங்கிறது கம்மியாகும். இதனால பொருளாதார பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த முக்கிய கனிமங்கள் அப்படிங்கிறது நமக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் பயன்படுத்தக்கூடிய கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அதெல்லாம் நம்ம வெளிநாடுகளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு டொமஸ்டிக் சோர்சஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதையும் தாண்டி பார்த்தோம்னா சைனாவோட டாமினன்ஸ் அதிகமாக இருக்குது இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த டாமினன்ஸ்லேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்காக சைனா கிட்டேருந்து வாங்காமல் அதர் சோர்சஸ்லேருந்து வாங்கணும் அப்படிங்கிறதையும் நமக்கு அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியனைசேஷன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ உள்நாட்டிலே முடிஞ்ச அளவுக்கு உள்நாட்டிலேயே தேட பாருங்க அப்படிங்கிறது தான் அதில் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஒரு சில முக்கியமான விஷயங்களாக இருந்துச்சு.
அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, விண்வெளியில் நடை சுனிதா வில்லியம்ஸ் சாதனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்வெளியில நடக்கக்கூடிய இந்த மாரி நடப்பாங்களே படங்கள்ல பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அதிக மணி நேரம் நடந்த சாதனை யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க விஞ்ஞானி, அமெரிக்க விண்வெளி வீரர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவரைக்கும் இவங்க 62 மணி நேரம் 6 நிமிடங்கள் வந்து நமக்கு விண்வெளியில வந்து நடந்திருக்கிறாங்க. சரியா? ஸோ அது ஒரு சாதனையாக இருந்துச்சு. ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.